நீதியரசு அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க. எப்ப அனுமதி கொடுத்தாங்க? 1/12/2025 கொடுக்கிறாங்க. 2ஆம் தேதி கோவிலினுடைய ஈவோ ஒரு அப்பீல் போடுறார். இப்ப டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி தர்கா அப்பீலுக்கு வர்றாங்கன்னா அது வேறு விஷயம். அந்த கோவிலினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அந்த கோவிலினுடைய சொத்தை பாதுகாக்கணும். தீபத்தூண் என்பது கோவிலினுடைய சொத்து என்பது ஊர்ஜிதம் ஆயிருச்சு 1920 வேறு காலகட்டத்தில். அப்படி இருக்கக்கூடிய ஈவோ அவர் எதுக்காக அப்பீல் போறாரு? இந்த நீதியை எதிர்த்து. இதுல இருந்து தெளிவாக தெரிகிறது அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தூண்டி விட்டு அப்பீல் போக வைக்கிறாங்க. வக்ஃப் போர்டும் தர்காவும் இதை எதிர்த்து அப்பீல் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அடுத்து 3ஆம் தேதி ஈவோ சொல்றாங்க இல்ல நாங்க மலை உச்சியில ஏத்த மாட்டோம், தீபத்தூண் ஏத்த மாட்டோம் என்று சொல்லுகின்றார். அதற்கு இந்த பெட்டிஷனர் ராம ரவிக்குமார் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் வர்றாங்க. அந்த பெட்டிஷன் வரும்போது தமிழ்நாடு அரசுடைய வழக்கறிஞர் சொல்றாங்க இல்ல 6 மணி வரைக்கும் பொறுங்க, 5 மணிக்கு எடுக்கிறீங்க. நீதியரசர் அவர்கள் 5 மணிக்கு எடுத்த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் 6:05 வரைக்கும் தள்ளி வைக்கிறார். 6:05க்கும் தீபம் ஏற்றப்படவில்லை என்கின்ற ஒரே காரணத்தினால தான் நேரடியா பெட்டிஷனருக்கு சொல்றாங்க நீங்க 10 பேர்த்தோட மலை மேல ஏறலாம், உங்களுக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய CISF பாதுகாப்பு இருக்கக்கூடிய CISF அதனுடைய கமாண்டன்ட் பாதுகாப்பு கொடுப்பாங்க. இதை எதிர்த்து 4ஆம் தேதி காலையில் அப்பீலுக்கு போறாங்க. இந்த நீதியரசர் CISF விட்டது தப்பு, எப்படி அவங்க CISF அனுமதி கொடுக்கலாம்? சட்டம் ஒழுங்கு என்பது மாநில அரசுடைய கட்டுப்பாடுல மட்டும்தான் இருக்கணும். எப்படி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார் என்று நீதியரசரின் மீது இவங்க பெட்டிஷனை போட்டிருக்கிறாங்க கோர்ட்ல. அதற்கு அந்த 2 நீதியரசர்கள் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் திரு KK ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாங்க இதுல எந்த தவறும் கிடையாது. 1ஆம் தேதி மாநில அரசுக்கு சொன்னாங்க, 1ஆம் தேதி காவல்துறை கமிஷனருக்கு சொன்னாங்க, 1ஆம் தேதி கலெக்டருக்கு சொன்னாங்க, யாருமே வேலை செய்யல. அதன் பிறகுதான் நீதியரசர் அவர்கள் 3ஆம் தேதி 6 மணிக்கு தீபம் ஏற்றப்படவில்லை என்கின்ற காரணத்திற்காக இந்த நீதியை கொடுத்திருக்கிறாங்க. அதனால CISF அனுப்ப வேண்டும் என்று அவர் சொல்லியது எந்த விதத்திலும் தவறல்ல. இது மிக முக்கியமானது. 3ஆம் தேதி ராம ரவிக்குமார் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் போறாங்க தீபம் ஏற்றுவதற்கு உறுதுணையாக. அன்னைக்கு கமிஷனர் என்ன சொல்றாங்க? கலெக்டர் 144 CRPC 163 BNSS அந்த சட்டத்தின்படி போட்டிருக்கிறாங்க. அதனால நீங்க யாருமே போக கூடாது அப்படின்னு காட்டுறாங்க. அதற்கு மரியாதை கொடுத்து CISF முன்னாடி போகல. அதற்கு மரியாதை கொடுத்து ராம ரவிக்குமார் உட்பட பெட்டிஷனர் யாரும் முன்னாடி போகல. 144 போட்டிருக்காங்க. இந்த 2 டிவிஷன் பெஞ்சில நீதியரசர் அவர்கள் 4ஆம் தேதி 144 CRPC 163 BNSS போட்ட ஃபைலை வாங்கி படிக்கிறாங்க. அந்த ஃபைல்ல என்ன இருக்கு? அந்த ஃபைல்ல அவங்க போட்ட 144 CRPC ஒரு fraud என்பது ஊர்ஜிதமாயிருக்கு. அதுல அந்த நீதியரசர் சொல்றாங்க the file contains loose sheet of papers containing past history of dispute. The order has been promulgated with effect from 6 PM on 3/12. அதுல சொல்றாரு thus it is very obvious section 163 BNSS order is passed prior to the judicial order. அதற்கு அந்த 2 நீதியரசர்கள் சொல்றாங்க பெரிய வார்த்தையை பயன்படுத்துறாங்க. IAS IPS அதிகாரிகளுக்கு எதிராக are the records are manipulated after this court calls for a original file.